செய்தியை அடிக்கடி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். பின் பெல் பட்டனை. அறந்தாங்கியில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. செயலாளர் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவசி மெய்யநாதன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகர மையப்பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ரகுபதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவசி மெய்யநாதன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய சட்ட மற்றும் சிறைத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளையும் நிச்சயம் கைப்பற்றுவோம் என்று கூறினார். தற்பொழுது தெற்கு மாவட்டத்தில் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் பொறுப்புகள் யாரும் நியமிக்கப்படாமல் உள்ளது. அதற்கு உடனடியாக ஒன்றிய கழக செயலாளர்கள் அவர்களது பெயர்களை பதிவு செய்து கொடுக்கவும் என்று கூறினார். எப்போதும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது, அதை மாற்ற எந்த கும்பனாலும் முடியாது என்று கூறினார். இதேபோல் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் பாடுபட வேண்டும் என்று கூறினார். இந்த நிர்வாகிகள் மற்றும் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக மற்றும் சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இரண்டாவதாக நம்முடைய கழகத்துடைய தேர்தல் முடிந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே கிளைக்கழகங்களில் இருக்கக்கூடியவர்கள் பலர் வெளிநாடுகளிலே வேலைக்கு சென்றிருக்கிறார்கள், சிலர் இயற்கையை இருக்கிறார்கள். இதனாலே அங்கே கிளைக்கழக செயலாளரோ அல்லது பிரதிநிதியோ அல்லது துணை செயலாளரோ இப்படிப்பட்ட அந்த கிளைக்கழக அமைப்புகளிலே இப்பொழுது காலி இடங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த காலி இடங்களையும் உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது தலைமை கழகத்தினுடைய வேண்டுகோள். எனவே ஒன்றிய செயலாளர்கள் உங்களுடைய விருப்பத்துக்கே விட்டு விடுகிறோம். நீங்கள் அந்த காலி இடங்களை பூர்த்தி செய்து அந்த பட்டியலை எங்களுக்கு தந்து விடுங்கள். முடிந்தவரை நியாயமாக நேர்மையாக நடந்து கொண்டு அந்த பட்டியலை தாருங்கள். ஒருதலை பட்சமாக அந்த பட்டியல் வந்துவிட்டது என்கின்ற அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். கிளைக்கழக செயலாளர் தான், கிளைக்கழக பிரதிநிதி தான்.